கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இங்கே தாவீது ரொம்ப அழகாக தேவனை துதிக்கிறாரு, தேவன்கிட்ட பேசுகிறாரு. இவ்வளோ தூரம் என்னை நடத்தி வந்தீங்களேப்பா, இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க, நான் எம்மாத்திரம். கொஞ்சம் யோசிங்க, ஏசப்பா அவங்கள இந்த வருஷம் முழுக்க நடத்தினார். எவ்வளோ அழகாக நடத்தினார், எவ்வளோ ஆபத்து வந்துச்சு, எவ்வளோ தேவைகள் வந்துச்சு, ஏன் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் ஏசப்பா கொடுத்தார். சாத்தானோட எல்லா விதமான திட்டங்களுக்கும் ஏசப்பா அவங்களை விலக்கி பாதுகாத்தார். நன்றி சொல்லுங்க. தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, நான் எம்மாத்திரம், நான் தகுதியே இல்லை, என் வீடு தகுதியே இல்லை, ஆனா நீங்க எங்களை நேசிக்கிறீங்க, எங்களை நடத்துறீங்க, எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க, நன்றி. தாவீது தேவனை அழகா துதிக்கிறார். இன்னைக்கு இதோ இந்த 2025ஓட லாஸ்ட் டே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம புது வருஷத்துக்குள்ளே போயிடுவோம். ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. எங்கே நின்று இந்த வார்த்தைகளை கேட்டுட்ருக்கீங்களோ அதே இடத்துல ஏசப்பா நன்றி, தேங்க்யூ ஏசப்பா, இது வரைக்கும் நடத்துனீங்க, தேங்க்யூ, நன்றி ஏசப்பா நீங்கள் சொல்லும் போது நிச்சயமாக ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார், உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். நன்றி சொல்கிறீங்களா? ஏசப்பா வர புது வருஷத்துல உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். சோர்ந்து போகாதீங்க, புது வருஷத்தை விசுவாசத்தோடு காத்துருங்க. நிச்சயமாக இயேசு அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். இந்த வருஷத்துக்காய் நன்றி சொல்லுங்க. ஆமேன்.